சென்னைக்கு அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் நீடிப்பதால் பெருநகரில் நள்ளிரவிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளதன் காரணமாக சென்னையில் பரவலாக மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை என்ற அளவிலும் பல்வேறு இடங்களில் கனமழை என்ற அளவிலும் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நேற்று காலை டிசம்பர் 1ஆம் தேதி காலை 8:30 மணியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி இன்று காலை 5:30 மணி வரையிலான நிலவரப்படி சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று சென்னையின் பல்வேறு நகர்ப்பகுதிகளிலும் கனமழை பொழிவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்சமாக சென்னையிலே 18 சென்டிமீட்டர் தான் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கு அடுத்தபடியாக எண்ணூர்ல 16 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாகவும் மீனம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து மழை நாட்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் மழை விட்டு பெய்யக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக புழல் பகுதிகளில் 15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. நந்தனத்தில் 12 சென்டிமீட்டர் மழை, வில்லிவாக்கம் பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் என்ற மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில் 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. தரமணி உள்ளிட்ட தென் சென்னை பகுதிகளில் கனமழை என்றால் மட்டுமே மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாகவும் அதிகபட்சமாக பள்ளிக்கரணவரிலும் மழை கனமழை என்ற பதிவு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சதீபமா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் கனமழை பதிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மற்றபடி பெரும்பான்மை இடங்களில் மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த இடங்களில் மட்டுமே மிக கனமழை என்ற மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.